Good morning students. In class la algebra lesson la exercise 3.19 first sum பார்க்கலாம். Find the order of the product matrix AB if இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா the columns of the first matrix வந்து should match the row of the second matrix. Number of columns in the first matrixும் number of rows in the second matrixும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? இப்போது இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாரு. ஏங்கிறது வந்து 3/3 ஆர்டரு, பிங்கிறது 3/3. சரியா? நீ எழுதும்போது எப்படி எழுதணும்னா இந்த ரோ காலம் இருக்கு இல்லையா, இது நார்மலாக எழுதிக்கோ. செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதும்போது இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம்க்கு நேராக எழுதிடும். அவ்வளோதான். எழுதிட்டு இதை சர்க்கிள் பண்ணிவிட்டு அப்படின்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேயா? அப்போது ரிமைனிங் 3/3ங்கிறது தான் உனக்கு ரிசல்ட்னட் மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகே, இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. 4/3 3/2. அப்போ இது 4/3 எழுதிக்கோ. 3க்கு நேரம் இங்கே 3/2 போட்டுக்கோ. அப்போ இந்த ரெண்டே சர்க்கிள் பண்ணிடு. இது ரெண்டே ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/2. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/2, பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/2. சரியா? இந்த 2 சேமாக இருக்குது. ஸோ வி கேன் மல்டிப்ளை. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி எப்படி இருக்கும்? 4/2. அடுத்து இது வந்து 4/5 5/1. இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்து சேமாக இருக்கிறனால நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 4/1 ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸு அல்லது ஆர்டர் ஆஃப் ஏபி. இது வந்து 1/1 மேட்ரிக்ஸ், இது 1/3 மேட்ரிக்ஸு. எழுதும்போது இது 1/1 1/3 போட்டுக்கோ. இந்த ரெண்டே சர்க்கிள் பண்ணிட்டேன் அப்படின்னா we can multiply the resultant matrix ABயோட ஆர்டர் வந்து 1/3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.